ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு ஓப்பன் ஏஐ, அதாவது இதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல், ஆல்ரெடி நம்ம சாட் ஜிபிடியை பற்றி போட்டிருந்தோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஏஐ பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட சொல்கிறாங்க. எங்களை பிபிடி போட்டே நான் வந்து போகிறேன் அப்படின்லாம் யார் யார் கவலைப்படுறீங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய அது என்ன சொல்கிறது, பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே நான் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமினார்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களை ஸ்டாஃப்ஸ் வந்து செமினார்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஃபீல்ட் ரிப்போர்ட் போகிறீங்க, அந்த ரிப்போர்ட்டை பிபிடியாக போட சொல்கிறாங்க. ப்ராஜெக்டோட உங்களோட அந்த ஒவ்வொரு ரிவ்யூவும் நீங்கள் பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ் தான் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பிபிடியை உட்காந்து எனக்கு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணி அதை போட்டு எனக்கு அதில் அலைன் பண்ணி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் எனக்கு நான் டாப்பிக்கை சொன்னால் பிபிடி கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு மேஜிக் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் உங்களோட நீடு வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அப்படி என்ன ஒரு ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூமி அப்படின்ற ஒரு ஏஐ தான் இந்த ஏஐ. ஸோ இதை டாம்னு ஸ்பெல் பண்ணுறாங்களா, டூமின்னு ஸ்பெல் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. TOME இதுதான் இதோட ஸ்பெல்லிங். ஸோ இந்த ஏஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதுவாகவே நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. நம்ம டைட்டில் மட்டும் கொடுத்தா போதும், நம்ம டைட்டிலை பேஸ் பண்ணி அதுவே ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுது. பாருங்கள், நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி TOME ஏஐன்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் சைன்அப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த கெட் டு மீ ஃபார் ஃப்ரீ அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி அந்த இடத்துல, இப்போ எனக்கு வந்து என்னுடைய ஹேமான ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு, அந்த இதில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டூமி ஆப்போடைய ஸ்க்ரீன், ஏஐயோடைய ஸ்க்ரீன். ஸோ அதில் ஆல்ரெடி அதுவே டிஃபால்ட்டாக ஒரு கம்பெனிக்கானது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வரும்போது கேட்டகரிஸ் கேட்கும். நீங்கள் டீச்சரா இல்லை பிஸ்னஸ் மேனா, அந்த மாதிரி என்ன எஜுகேஷன் செக்டார்ஸில் உங்களுக்கு வேணுமா, பிஸ்னஸ் செக்டாரில் வேணுமா, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்குது. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரிஸில் உங்களுக்கு என்ன தேவையோ, நான் எஜுகேஷன் செக்டாரில் இருக்கனால நான் எஜுகேஷன்னு கொடுத்து உள்ளே வந்தேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செக்டார் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய செக்டார்ஸ் அதில் காமிக்குது. ஆர்ட், கவுன்சிலிங், இந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல், சிவில், இதெல்லாமே நிறைய காமிக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் அதுவே டிஃபால்ட்டாக சம் ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து வச்சுருக்கு, டெம்ப்ளேட் வந்து வச்சுருக்குது. இதில் நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு பிபிடி எப்படி இதில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் பாருங்கள், க்ரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஒரு டைட்டில் பாரோட ஓப்பன் ஆகும். ஸோ டைட்டில் மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்குது. ஸோ இப்போ நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, மதுரையை பற்றி எனக்கு ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி போடுறேன். பாருங்கள் அது எப்படி அழகாக ஜென்ரேட் பண்ணி வருதுன்னு. ஸோ ப்ரெசன்டேஷன் க்ரியேட் ஆகுது. அதுவே ஒரு டைட்டில் வேறு வச்சிருச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லைடு, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லைடு. ஸோ இங்கே எத்தனை பேஜ் க்ரியேட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு இங்கே ப்ராசஸிங் ஆகிறப்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். 3rd பேஜ் க்ரியேட்டிங், 4th பேஜ் க்ரியேட்டிங், 1st பேஜ் க்ரியேட்டிங் அப்படின்லாம். ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வரக்கூடிய இமேஜஸ் எல்லாமே நெட்லேருந்து எடுக்கிற இமேஜஸ் இல்லை, அதாவது கூகுள்லேருந்து எடுக்கிற இமேஜஸ் கிடையாது. இதுவே ஓனாக டிசைன் பண்ணி வைக்கிற இமேஜஸ். இந்த இமேஜஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் இமேஜஸை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லைடு இன்னும் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம மதுரையை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குதுன்னு அந்த ஏஐக்கும் தெரிஞ்சிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்குதுன்னா, எக்ஸ்ப்ளோரிங் த மேஜிக் ஆஃப் மதுரை அப்படின்னு அதுவே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்குது. ஸோ அடுத்த ஸ்லைடில் வந்து இந்த ஸ்லைட்ஸில் வந்து என்னென்ன டாப்பிக்கை வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ண போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த பிபிடி எல்லாமே அது க்ரியேட் பண்ணி முடிச்சோன்னே நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் கேட்குது. இல்லை உனக்கு இன்னும் வேறு மாதிரி வேணும்னா வேறு மாதிரி ட்ரை பண்ணு, இல்லை இதே போதும்னா கீப் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ கீப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது இந்த பிபிடியவே நீங்கள் ஓகே பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோரிங் த மேஜிக் ஆஃப் மதுரை, இது வந்து டைட்டில். ஸோ அடுத்த ஸ்லைடில் வந்து பாருங்கள் என்னென்ன டாபிக்ஸில் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்ஷியன்ட் சிட்டி ஆஃப் மதுரை, மீனாட்சி அம்மன் டெம்பிள், சித்ரா ஃபெஸ்டிவல்,
நம்ம சாப்பாடு குஷைன், அதில் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் என்ன இருக்குது, ஸோ நம்மளுடைய கல்ச்சர் ஹெரிட்டேஜெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லைடில் சொல்லுது. பாருங்கள், ஏன்ஷியன்ட் சிட்டி. இந்த சிட்டி பாருங்கள், இந்த இமேஜ் வந்து மதுரைக்கு ரிலேட்டடான இமேஜ் கிடையாது, ஏஐஏ டிசைன் பண்ணுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா டவுன்லோட் ஆகி பாருங்கள், கீழே எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா, இந்த இமேஜை மட்டும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மீனாட்சி அம்மன் டெம்பிள். இது ஆக்சுவலி நம்ம மீனாட்சி அம்மன் டெம்பிள் இல்லை, ஏஐ ஜென்ரேட் பண்ண டெம்பிள். அதாவது டெம்பிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் உள்ளதை காமிச்சிருக்குது. சரிங்களா. ஸோ சித்ரா ஃபெஸ்டிவல், ஸோ ஃபெஸ்டிவல்ன்றனால கூட்டமாக மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு இது காமிச்சிருக்குது. உங்களுக்கு தெரியும் நம்ம சித்ரா ஃபெஸ்டிவல் எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே சாப்பாடு எப்படியெல்லாம் இருக்கும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஸ்ட்ரீட்டில் மதுரையில் இருக்கக்கூடிய அல்வா ஃபேமஸ், ஜிகர்தண்டா ஃபேமஸ், இதெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். முக்கியமான மதுரையில் இருக்கக்கூடிய இதெல்லாமே நமக்கு இங்கே கொடுத்துருக்குது. ஸோ ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இங்கே என்னென்னலாம் இருக்குது, கேலரிஸ் என்னென்ன இருக்குது, ட்ரெடிஷ்னல், இது எல்லாமே நமக்கு சொல்லியிருக்கு. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நமக்கு இங்கே திருமலை நாயக்கர் மஹால், இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லையா. ஸோ அதெல்லாமே சொல்லியிருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிபிடி வேணும் அப்படின்னு சொன்னால் இதை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஷேர் இருக்குது. ஸோ இதில் போய் நீங்கள் யாருக்குனாலும் ஷேர் பண்ணி அனுப்பிக்கலாம். பட் இந்த பிபிடியை அப்படியே பிபிடியாகவே டவுன்லோட் பண்ண முடியல, ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளஸில் போனீங்கன்னா நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் வைக்கிறீங்க. இப்போ இந்த ஸ்லைடில் ஏதாவது இன்னும் நீங்கள் டெக்ஸ்ட் வைக்கணும்னா வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது சொந்தமான ஒரு இமேஜ் வைக்கணும்னு வச்சுக்கலாம். இதில் ஏதாவது நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். டேபிள் போட்டுக்கலாம். ஆர்ட் கலர் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். சரிங்களா. எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இதில். சரிங்களா. என்ன டைரெக்டாக பிபிடியை டவுன்லோட் பண்ணுறது மட்டும்தான் பண்ணலை, மிச்சப்படி எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப ஓரளவுக்கு அக்யூரேட்டடாக, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்துடுது. எனக்கு இங்கிலீஷில் எழுத தெரியாது, எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு தெரியாது, நான் எழுதுனா பக்கம் பக்கமாக போகுது, ஒரு ஸ்லைடுக்கு நீட்டாக எனக்கு வேணும், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொன்னால் வேணுன்ற மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இந்த நீங்கள் டூமி ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இதில் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் ரெஃபர் பண்ணாலுமே நமக்கு ஏதோ கிரெடிட்ஸ்லாம் வருது, அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுற மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீ ஃப்யூச்சரில் வர்றதில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.